வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஜூன் 14ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1158ஆம் ஆண்டில் மியூனிக் நகரம் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டது. 1276ஆம் ஆண்டில் மங்கோலியர்களின் முற்றுகையை அடுத்து ஜொங் சீனர்களில் எஞ்சியிருந்த அரச குடும்பத்தினர் பூச்சௌ நகரில் வைத்து துவாங் சொங்கை பேரரசாக அறிவித்தனர். 1381ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் 2ஆம் ரிச்சர்ட் மன்னர் உழவர் கிளர்ச்சி தலைவர்களை சந்தித்தார். லண்டன் கோபுரத்தை கிளர்ச்சியாளர்கள் முற்றுகையிட்டனர். 1404ஆம் ஆண்டில் வேல்ஸின் கிளர்ச்சி தலைவர் ஓவேயின் கிளிந்துவர் தன்னை வேல்ஸ் இளவரசராக அறிவித்து இங்கிலாந்து மன்னர் 4ஆம் ஹென்றிக்கு எதிராக பிரான்சுடன் இணைந்தார். 1618ஆம் ஆண்டில் டச்சின் முதலாவது செய்தி பத்திரிகை ஆம்ஸ்டர்டாமில் வெளியிடப்பட்டது. 1690ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் 3ஆம் வில்லியம் மன்னர் முன்னாள் மன்னர் 2ஆம் ஜேம்ஸுடன் போரில் ஈடுபட அயர்லாந்து வந்தார். 1789ஆம் ஆண்டில் பவுண்டி என்ற பிரித்தானிய கப்பலின் மாலுமிகளின் கிளர்ச்சியை அடுத்து கப்பலின் தலைவனுடன் சேர்ந்து சிறிய படகு ஒன்றில் தப்பிய 19 பேர் 7400 கிலோமீட்டர் தூரம் பயணித்து திமோரை அடைந்தனர். 1800ஆம் ஆண்டில் நெப்போலியனின் பிரெஞ்சு இராணுவத்தினர் வடக்கு இத்தாலியில் ஆஸ்திரியர்களுடன் போரிட்டு வெற்றி பெற்று இத்தாலியை மீளவும் கைப்பற்றியது. 1807ஆம் ஆண்டில் நெப்போலியனின் பிரெஞ்சு படைகள் ருசிய இராணுவத்தை போலந்து பிரீத்லாந்து சமரில் தோற்கடித்தன. 1822ஆம் ஆண்டில் சார்லஸ் பாபேஜ் வித்தியாச பொறி ஒன்றிற்கான திட்டத்தை அரசு வானியல் கழகத்தில் சமர்ப்பித்தார். 1830ஆம் ஆண்டில் அல்ஜீரியாவில் பிரெஞ்சு குடியேற்றம் ஆரம்பமானது. 34,000 பிரெஞ்சு படையினர் அல்ஜியர்ஸ் நகரை அடைந்தனர். 1846ஆம் ஆண்டில் கலிபோர்னியாவின் சொனோமோ என்ற இடத்தில் குடியேறிய ஆங்கிலேயர்கள் மெக்சிகோ மீது போரை ஆரம்பித்து கலிபோர்னியா குடியரசை அறிவித்தனர். 1872ஆம் ஆண்டில் கனடாவில் தொழிற்சங்கங்கள் சட்டபூர்வமாக்கப்பட்டன. 1900ஆம் ஆண்டில் ஹவாய் ஐக்கிய அமெரிக்காவுடன் இணைக்கப்பட்டது. 1907ஆம் ஆண்டில் நார்வே பெண்களுக்கு வாக்குரிமையை அளித்தது. 1940ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் பாரிஸை ஜெர்மனி கைப்பற்றியது. 1940ஆம் ஆண்டில் போலந்து போர்க்கைதிகள் 728 பேர் நாஜிகளின் அவுஸ்விட்ஸ் வதை முகாமின் முதலாவது சிறை கைதிகளாக சேர்க்கப்பட்டனர். 1941ஆம் ஆண்டில் அனைத்து ஜெர்மானிய இத்தாலிய சொத்துக்களையும் ஐக்கிய அமெரிக்கா முடக்கியது. 1949ஆம் ஆண்டில் 2ஆம் அல்பர்ட் என்ற ஒரு செம்முக குரங்கு V2 ஏவுகணை ஒன்றில் 134 கிலோமீட்டர் உயரத்திற்கு சென்று விண்வெளிக்கு சென்ற முதலாவது குரங்கு என்ற பெயரை பெற்றது. இது விண்வெளியிலேயே உயிர் இழந்து போனது. 1962ஆம் ஆண்டில் ஐரோப்பிய வான் ஆராய்ச்சி மையம் பாரிஸில் அமைக்கப்பட்டது. 1967ஆம் ஆண்டில் மெரைனர் 5 விண்கலம் வீனஸ் கோளை நோக்கி ஏவப்பட்டது. 1982ஆம் ஆண்டில் பாக்லாந்து போரில் பாக்லாந்து தீவுகளின் தலைநகர் ஸ்டான்லியில் நிலை கொண்டிருந்த அர்ஜென்டினா படைகள் பிரித்தானிய படைகளிடம் சரணடைந்தன. 1999ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவின் அதிபராக தாபோ உம்பெக்கி பதவியேற்றார். 2014ஆம் ஆண்டில் உக்ரைனின் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டதில் அதில் பயணம் செய்த அனைத்து 49 பேரும் கொல்லப்பட்டனர். 2017ஆம் ஆண்டில் லண்டனில் வடக்கு கென்சிங்டன் பகுதியில் உயரமான குடியிருப்பு மனைகளில் ஏற்பட்ட தீ விபத்தில்
72 பேர் உயிர் இழந்தனர், 74 பேர் காயமடைந்தனர். மேலும் ஜூன் 14ஆம் நாளானது மலாவி மற்றும் ஃபாக்லாந்து தீவுகளின் விடுதலை தினமாகவும் உலக குருதி கொடையாளர் நாளாகவும் அனுசரிக்கப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.